பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நனைந்தது முள்ளிவாய்க்கால் மண். நான் உயிருடன் இல்லாத காலத்திலும் இது நடக்க வேண்டும். மஹிந்தவின் எதிர்பார்ப்பு. போர் வெற்றியை புறக்கணித்து மௌனத்தில் ஜனாதிபதி அனுர. வரலாற்று பொன்னான தருணத்தை தவறாக காட்ட முயற்சி. நாமல் சுட்டிக்காட்டும் விடயம். மின்கட்டண அதிகரிப்பு குறித்து மின்சார சபையின் விளக்கம். இலங்கை திரும்பும் பசில் ராஜபக்ஷ. சூடு பிடிக்கும் அரசியல் களம். தமிழருக்கான நீதியை பெற கனடா தொடர்ந்தும் முயற்சிக்கும். மார்க் கார்னி உறுதி. அடுத்த மாதம் இறுதி முடிவு. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய தீர்வினை எடுக்க வேண்டும். சிவாஜிலிங்கம் வலியுறுத்து. கொழும்பில் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையில் 20க்கும் அதிகமான இடங்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமாக்கி நடைபெற்று வந்தது. முதலில் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. உயிர் நீத்தவர்களின் உறவுகள் கதறியெழ கண்ணீர் மலையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009ஆம் ஆண்டு இதேபோன்ற ஒரு நாளில் இன அழிப்பின் மூலம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் கொத்து கொத்தாக செத்துமடிந்த உறவுகளின் நினைவு கூறல் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி ஈழ விடுதலை வேண்டி 3 தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆயுத போராட்டம் முடிவுறுத்தப்பட்ட தினம். தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவுகளின் நினைவு நாள், தமிழின அழிப்பு நாள் என்பவற்றை முன்னிறுத்தி நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்திலும் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் கண்ணு கட்டிய தொலைவில் கண்ணீர் மல்க மக்கள் வெள்ளமலை கண்ணீரால் நனைந்தது முள்ளிவாய்க்கால் பகுதி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகளில் ஸ்ரீலங்காவின் போர் வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவு குறித்து எந்த பதிவையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த செயல்பாடு சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் கவனத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்துள்ளன. ஜனாதிபதி அனுர நாளை நடைபெறும் தேசிய போர் வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ள ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகின்றன. எனினும் ஜனாதிபதி இந்த நினைவேந்தலில் பங்கேற்க மாட்டார் என முன்னர் செய்தி வெளியாகியதை தொடர்ந்து அரசியல் தரப்புகளில் இருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்திருந்தது. ஸ்ரீலங்காவின் போர் வெற்றிக்கு பிறகு இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாதிபதியும் போர் வீரர்கள் நினைவேந்தல் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு நினைவேந்தல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வர். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இவ்வாறான செயற்பாடு பெரும்பான்மை மக்களிடத்தில் பெரும் அதிருப்தியை எழுப்பும் வகையில் காணப்படுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து இலங்கையர்களின் தாயகமும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக ஒற்றை சிங்கக்குடியின் நிழலின் கீழ் இருக்க வேண்டும் என்பதே தனது ஒரே பிரார்த்தனை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தான் உயிருடன் இல்லாத காலப்பகுதியிலும் இந்த நிலைமை நீடிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் நிலவிய யுத்தம் முடிவடைந்து இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இது குறித்து அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 3 தசாப்தங்களாக நீடித்த ஒரு கசப்பான போரை முடிவுக்கு கொண்டு வந்து வீரமிக்க போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் உயிர்களை தியாகம் செய்த நாடு இலங்கை. நமது வீரமிக்க போர் வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து பாதுகாத்த அந்த மகத்தான சுதந்திரமான தாய் நாட்டை நான் மண்டியிட்டு வணங்கினேன். இனிமேல் நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் நம் தாய் நாடு ஒரே சிங்கக்கொடியின் நிழலின் கீழ் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கட்டும். என்னுடைய ஒரே ஆசை அதுதான் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகளால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்தும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய அனைத்து படையினரின் தியாகத்தையும் அவர்களின் துணிவையும் இன்று நாம் மகிழ்வுடன் நினைவு கூறுகின்றோம். உலகின் மிகவும் பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மனிதாபிமான பணியை இலங்கை முன்னெடுத்தது. இந்த வரலாற்று பொன்னான தருணத்தை நாம் சிந்திக்கும் போது போர்க்காலத்தில் சகிப்புத்தன்மையுடன் துன்பங்களை எதிர்கொண்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்துவது முக்கியமானதொரு கடமையாகும். எனினும் இந்த நிகழ்வுகளை தவறாக காட்ட நினைக்கும் முயற்சிகள் இலங்கை மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் பாதிக்கும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய தீர்வினை எடுப்பதுதான் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலி. இந்த விடயத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை தீவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய 1948 ஆண்டில் இருந்து தமிழ் மக்கள் மீதான தமிழின படுகொலை ஆரம்பமாகிவிட்டது. 1970களில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள், 1983இல் 3000த்திற்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல, உயிருடனும் பலர் எரிக்கப்பட்டார்கள். பல கோடி சொத்துக்கள் தென்னிலங்கை அதாவது கொழும்பிலே அளிக்கப்பட்டது. தமிழ் பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் நூற்றுக்கணக்கில் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலை நினைவு தினத்தை முன்னிட்டு கனேடிய பிரதமர் மார்க் கார்னியின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில், இலங்கையில் 26 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்ற போரின் ஆயுத மோதல் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த தமிழின படுகொலை நினைவு நாளில் இழந்த உயிர்களை, துண்டாடப்பட்ட குடும்பங்களை, பேரழிவுக்குள்ளான சமூகங்கள் மற்றும் இன்று வரை காணாமல் போனவர்களை நினைவு கூறுகின்றோம். கனடாவின் தமிழ் சமூகத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் தங்களது அன்புக்குரியவர்களின் நினைவையும் கனடா முழுவதும் திட்டமிடப்பட்ட பல நினைவு சேவைகளையும் கொண்டு செல்கின்றார்கள். எனவே தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறலை தேடுவதற்கும் உண்மை மற்றும் நீதிக்காக அழுத்தம் கொடுப்பதற்கும் சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கின்றது. இந்த புனிதமான ஆண்டு நிறைவை நாம் நினைவு கூறும் வேளையில் அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் தைரியத்துடனும் நீடித்த அமைதிக்காகவும் செயல்படுவதற்கான நமது உறுதியை பலப்படுத்தட்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல மாதங்களாக அமெரிக்காவில் இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அவர் வரும் வியாழக்கிழமை நாட்டிற்கு வருவார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பிரஜையானவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர் இலங்கை திரும்ப உள்ளார். நாடு திரும்பிய பிறகு அவர் மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்குவாரா இல்லையா என்பது இன்னும் அறிவிக்கப்படாமை குறிப்பிடத்தக்கது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மின் கட்டணம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களின் கருத்து கூறும் நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜூன் 1 அல்லது 2 வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அதிக மழையினால் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையில் உள்ள 20க்கும் அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆமர் வீதி மற்றும் மர்தானை டீன்ஸ் மாவட்டத்தை அண்மித்த பகுதிகள் அதிகளவில் நீரில் மூழ்குவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமைக்கான காரணம் நீரை அகற்றுவதற்கான வடிகால் கட்டமைப்பை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே என அந்த சபை சுட்டிக்காட்டி